ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடி தேடி சலித்து விட்டீர்களா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இனி இலவசங்களை பார்ப்போம். பெயர் வள்ளி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புனா இவங்க எதுவும் படிக்கலைங்க. இவங்க ட்ரெஸ் அயன் பண்ணுற மிஷின் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே சேலரியை சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும், ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இவங்க தனிமையில் தாங்க மாமியார் கூட தான் வசிச்சிட்டு இருந்ததாகவும், இவங்களுக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்களும் யாரும் இல்லைங்க. ஸோ அதனால் ஆதரவு இல்லாமல் இருக்கிற இவங்களுடைய மாமியாரோடு தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய மாமியாருக்கும் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுனால இவங்க இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். அப்படி வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோட குழந்தை மாதிரி நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓட்டு வீடு தாங்க. அதில் ஒரு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க ஒன்றில் இருக்கிறதாவும், இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு லேண்டு கொஞ்சம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்திங்கன்னா சிவன்யா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க விழுப்புரத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு வசதியெல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகளும் ஒரு டிகிரி படித்தவராக இருக்கணும், நல்ல ஒரு டீசெண்டான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 15 to 20,000 சேலரிலையாவது வேலையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் ஓகே, நாங்கள் பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் விழுப்புரத்தில் வசிக்கிறதுனால விழுப்புரம் சுற்று வட்டாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மேலும் வரக்கூடியவருக்கும் திருமணமாய் குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் மனைவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அண்ணன் தம்பிங்களாம் இவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் சப்போர்ட்டாகவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.